ஹாய், வெல்கம் டு குக்கீஸி நான்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ சிக்கன் கிரேவி நாங்கள் பண்ணோம். சரி, ஒரு மினி vlog மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ குக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான டபரா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரியான இதில் தான் நாங்கள் பண்ணோம். ஸோ அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கட்டி அடித்து அதனால இந்த கலரில் இப்படி திக்காக இருக்குது. அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த ஸ்பைசஸ் போடுறதுக்கு முன்னாடி எடுக்கலை. ஸோ என்னென்ன ஸ்பைஸ் பிரியாணி போடுறோமோ அதனால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வெங்காயம் நீங்கள் எவ்வளோ அதிகமாக போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எங்களோட மாமியோட ஸ்பெஷல். அவங்க சூப்பராக பண்ணுவாங்க சிக்கன் கிரேவி. ஸோ அவங்க தான் பண்ணாங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தில் கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் போட்டுக்கலாம், கம்மியாக பண்ணிக்கலாம். சில பேருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் அதை போட்டுக்கோங்க. அப்புறமா தக்காளி தேவையான அளவு எல்லாமே எடுத்து அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி நிறைய வரணும்னா நீங்கள் தக்காளி அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் வெறும் மிளகா இது 4 ஸ்பூன் போட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் 4 ஸ்பூன் எந்த ஸ்பூன் அளவோ அந்த இது பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிடும்போது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி மசிஞ்சு வரட்டும். அதோட பச்சை ஸ்மெல் போன அப்புறமா நாங்கள் கறி ஆட் பண்ணோம். இது அன்றைக்கி செய்யும் போது 5 கிலோ கறியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீசஸ் பெரிய பீஸாக வேணும்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இல்லை நான் கிரேவிக்கு சின்ன பீஸ் போடுவேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்கள் ஒரு பெரிய தேக்ஸால் தண்ணி ஆட் பண்ணுவோம். சில பேர் திக்காக நல்லா கிரேவி வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த திக்னஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த கறி கொதிக்கிற வரைக்கும் கறி வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி, அதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுட்டு மூடி விட்டுடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கொதிச்சிருக்கு பாருங்கள். அப்போ சிக்கனும் வெந்திருந்தது நாங்கள் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நல்லா வேக விடணும். நாங்கள் அன்றைக்கி பகாரா ரைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரைஸ்க்கு இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குக்கீஸி நான்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.